மத்தேயு நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்திலே ஜனங்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். இவர் யார்? இயேசு கிறிஸ்து அந்த பிராந்தியத்தில் பிரவேசித்து நடக்க ஆரம்பிக்கும் போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இந்த கேள்வியை கேட்கிறார்கள். இவர் யார்? இயேசு கிறிஸ்து யார் என்பதையும், இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன தருகிறார் என்பதையும், நான் ஏன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்பதையும் சில கேள்விகளை நாம் கேட்டு பார்த்தால் உண்மையாகவே அதில் ஒரு ஆச்சரியமான செய்திகள் அடங்கி இருக்கிறது அன்பானவர்களே. இவர் யார்? இயேசு கிறிஸ்து யார்? 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணிலே மனிதனாக வந்து பிறந்தார். ஒரு ஏழையின் இல்லத்திலே வாழ்ந்தார். உலகத்தின் எல்லா கஷ்டங்கள், துன்பங்கள், பிரயாசங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் உங்களைப் போல என்னை போல அனுபவித்தார். இறுதியிலே சிலுவையிலே தமக்காக, சிலுவையிலே தம்முடைய மரணத்தை தாமே ஏற்றுக்கொண்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். இந்த உண்மையை புரிந்து கொள்வது சற்று கடினமாக இருக்கிறது. ஏன் ஒரு தெய்வம் இந்த மண்ணுக்கு வந்து இந்த பாடுகளை எல்லாம் அனுபவிக்க வேண்டும்? ஏன் அவர் இந்த மண்ணுக்கு வர வேண்டும்? ஒரு வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தைரியம் நமக்கு என்ன எதனால வருது தெரியுமா? அவர் நம்மை போல இந்த மண்ணிலே வாழ்ந்தவர். நம்முடைய பாடுகள் என்ன என்பதை அவருக்கு நன்றாக தெரியும். நம்முடைய மனதின் கவலைகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய பாரங்கள், நாம் வாழ்விலே சந்திக்கின்ற என்னென்ன கஷ்டங்கள் உண்டோ எல்லாம் அவருக்கு தெரியும். ஏனென்றால் அவரும் இந்த மண்ணிலே மனிதனாக வாழ்ந்தார். நான் ஒரு பள்ளிக்கூடத்துல எழுத்தராக வேலை செய்தேன். ஒரு முறை ஒரு அம்மா தன்னுடைய மகனை தேர்வு எழுதுவதற்காக அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அந்த தம்பி பல வருஷம்னா பல அட்டெம்ப்ட் தன்னுடைய தேர்வை எழுதி 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 தோற்றுக்கொண்டே இருந்தான். ஏனென்றால் அவன் நல்லா படிப்பான், நல்ல ஞாபகம் எல்லாம் இருக்கும். ஆனா எழுதுறதுக்கு கை கொஞ்சம் கஷ்டப்படும். அதனால ஒரு கையை இன்னொரு கையால் பிடித்துக் கொண்டு எழுதுவான். நான் வருஷந்தோறும் பார்ப்பேன். அவனுடைய தாயார் அவனை ஒவ்வொரு வருஷம் அழைச்சிட்டு வருவாங்க. ஒரு பாடம் ஜெயித்துட்டான், இன்னொரு அடுத்த பாடம் ஜெயிக்க வேண்டியது இருக்கிறது என்று அவன் உற்சாகமாக வருவான். அவனுடைய அம்மாவும் உற்சாகமாக வருவார்கள். ஆனால் ஆண்டுதோறும் அவன் தோற்றுக்கொண்டே இருப்பான். கடைசி ஒரே ஒரு பாடம் அவன் தேர்வு எழுத வேண்டியது இருந்தது. எனக்கே பார்க்கறதுக்கு மனசு சங்கடமா இருந்தது. அதனால ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்து இருந்த பொழுது நான் அவனை கொஞ்சம் உற்சாகப்படுத்தினேன். பரவாயில்ல, இந்த தேர்வு எல்லாம் நீ பாஸ் ஆயிட்ட இல்ல, இதுவும் கூட நீ எழுதி பாஸ் ஆயிருவ என்று சொல்லி அவனையும் அவனுடைய அம்மாவையும் உற்சாகப்படுத்தினேன். அப்பொழுது பாருங்கள், என் பக்கத்துல ஒரு பெரிய மனுஷன், அவரு ஒரு உயர்ந்த நிறுவனத்திலே வேலை செய்கிறவர், பெரிய ஊதியம் வாங்குகிறவர். அவர் என்னுடைய பக்கத்துல அமர்ந்திருந்தார் ஆபீஸ்ல. அவர் உடனே இந்த மாணவனையும் இந்த தாயாரையும் அழைத்து, எப்படி நீ பிராக்டிஸ் பண்ணணும், எப்படி நீ முயற்சி செய்தால் இந்த தேர்வை எழுதி வெற்றி பெற்று விடலாம் என்று சொல்லி அவனுக்கு பல ஆலோசனைகளை வெகு நேரம் கொடுத்து கொண்டிருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்லையே, நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை இவர் சொல்லி கொடுக்கிறாரே, பாவம் இந்த தம்பியின் அம்மா, அவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு நான் என்று நினைத்து கொண்டே இருந்தேன். சற்று நேரம் கழித்து அந்த அம்மாவும் பிள்ளையும் போயிட்டாங்க. நான் இந்த சார்ட்ட வந்து சொன்னேன், சார் ரொம்ப நன்றி சார், இந்த பிள்ளை இந்த அம்மாவுமா பல தடவையா வருஷங்களா வந்துட்டே இருக்கிறாங்க. நீங்க சொல்லி கொடுத்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்மையான ஆலோசனைகளுக்காகவும் உமக்கு நன்றி என்று சொன்னேன். அப்பொழுது அவருடைய கண்கள்லாம் கண்ணீரா நிறைஞ்சது. அவர் என்னுடைய கரங்களை பிடித்து சொன்னார், இவனை போல ஒரு மகன் எனக்கும் இருக்கிறான், எனக்கும் இவனை போல ஒரு மகன் இருக்கிறான். அவனுக்கு ஒழுங்கா எழுத வராது,
ஆகவே இந்த காரியங்களை எல்லாம் நான் நன்றாக கற்று வைத்திருக்கிறேன். அன்பானவர்களே, அந்த வார்த்தையினுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய ஆன்மீக சத்தியத்தை வெளிப்படுத்தினது. பிதாவாகிய தேவனிடத்திலே நாம் சென்று நம்முடைய பாரங்கள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பிரயாசங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற உறவு சிக்கல்கள், கடினப்பாடுகள் எல்லாவற்றையும் சொல்லும் போது நம்முடைய உள்ளத்திலே ஒரு சந்தேகம் வரும். என்னுடைய ஆண்டவருக்கு இதெல்லாம் தெரியுமா? என்னுடைய ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறாரு, அவருக்கு இதெல்லாம் தெரியுமா என்று நீங்கள் சந்தேகப்படுவீர்கள் என்றால், பிதாவாகிய தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா? உன்னை போல எனக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான். அல்லேலூயா. உன்னை போல எனக்கு ஒரு மகன் இருக்கிறான். அவனை நான் இந்த மண்ணுக்கு அனுப்பினேன். 2000 வருஷங்களுக்கு முன்னால் அவனை இந்த மண்ணுக்கு அனுப்பி, நீ என்னென்ன பாடுகளை படுவாயோ எல்லா பாடுகளையும் படுவதற்கு என்னுடைய மகனை நான் அனுமதித்தேன். சில நேரங்களில் நாம் நினைக்கின்றோம், இயேசுவானவர் என்ன போல என்ன பாடுபட்டுட்டாரு, மனிதர்கள் எனக்கு எவ்வளவு அவமானமாக வார்த்தைகளை பேசுகிறார்கள், என்னை கேலி பேசுகிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவ கேலி பேசினாங்களா? கிண்டல் செய்தாங்களா? அவருடைய பிறப்பையே கேலி செய்தார்கள். அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த கேலி அவருடைய வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்தது. ஒரு முறை இயேசு கிறிஸ்துவை பார்த்து யூதர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல. இதன் பொருள் என்ன? அவருடைய பிறப்பை கிண்டல் பண்ணினார்கள், அவருடைய பிறப்பை கேலி செய்தார்கள். அன்பானவர்களே, நாம் சந்திக்கிற அனைத்து பாடுகளையும் நம்முடைய ஆண்டவர் சந்தித்தார். அவர் என்ன வேலை செய்தார்? தச்சு வேலை செய்தார். கூலி வாங்கினாரா? வாங்கினார். எப்படி மக்களுக்கு சாப்பாடு போட்டார்? அவருடைய குடும்பத்தில் மொத்தம் 9 பேர் உண்டு. எப்படி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார்? அற்புதம் செய்தாரா? 30 வயது முடிந்த பிறகு ஊழியத்துக்கு போய் அற்புதம் செய்தார். 5 அப்பம் 2 மீன் கொண்டு 5000க்கு மேலான மக்களுக்கு சாப்பாடு போட்டார். அந்த ஆண்டவருக்கு இந்த 30 ஆண்டு காலம் ஒரு வீட்டிலே வாழும் போது தன்னுடைய குடும்பத்தாருக்கு அற்புதத்தினால சாப்பாடு போட முடியுமா? முடியாதா? முடியல. செய்தாரா? செய்யல. ஏன் தெரியுமா? உலகத்திலே வாழ்கின்ற 90% அதிகமான மக்கள் எந்த பாடு படுகிறார்களோ அந்த பாடை அவர் பட்டார். எதற்காக? நம்முடைய பிரதான ஆசாரியர் நம்முடைய துன்பங்களையும், நம்முடைய பாடுகளையும், நம்முடைய பலவீனங்களையும் அறிந்திருக்கிற ஒரு தெய்வம். இதை மறந்து விடாதீர்கள். குடும்ப வாழ்விலாக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவரும் வாலிப வாழ்வை கடந்து வந்தவர் தானே. இயேசு கிறிஸ்து வாலிபனாக இருந்தார்ல. வாலிப வாழ்வில் என்னென்ன பிரச்சனை வரும்னு அவருக்கு தெரியுமா? தெரியாதா? நன்றாகவே தெரியும். ஆகவே நீங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, இந்த ஆண்டவரிடத்தில் நீங்கள் தைரியமாக வரலாம். ஏனென்றால் அவர் தெய்வமாக இருந்த போதிலும் மண்ணுக்கு மனிதனாக வந்து என்னுடைய பாடுகள் எல்லாவற்றையும் நன்றாக அறிந்த ஒரு தெய்வம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவர் எனக்கு என்ன தருகிறார் என்கிற கேள்விகளை நீங்கள் கேட்டால் முதலாவது பதில் என்ன தெரியுமா? அவர் என்னை குறித்து நன்கு அறிந்திருக்கிறார். என்னுடைய பாவங்களை அவர் எனக்கு மன்னிக்கிறார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்து எதற்காக உலகத்தில் வந்தார்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டா அந்த கேள்விக்கு பிரதானமான பதில் என்ன? பாவிகளை ரட்சிக்க வந்தார். எப்படி ரட்சிப்பாரு? உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் ஒரு உள் உணர்வு இருக்கிறது. என்ன தெரியுமா? நான் பாவம் செய்தால் அந்த பாவத்துக்கு பரிகாரமாக ரத்தம் சிந்தப்பட வேண்டும். பழைய ஏற்பாடு அப்படி சொல்லுகிறது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமா? ரத்தம் சிந்தனம், ஒரு பலி செலுத்த வேண்டும். அதன் வழியாக பாவ மன்னிப்பு கிடைக்கும். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? ஒரே பலியாக தம்மை தாமே சிலுவையிலே பலியிட்டார். மறந்துவிடக் கூடாது. நான் அடிக்கடி நினைவூட்டுகிற ஒரு வசனம் உண்டு. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கொல்லப்பட்டார் என்றால் உடனே ஒரு கேள்வி கேட்பாங்க. இயேசு கிறிஸ்து தெய்வமானால் ஒரு தெய்வத்தை மனிதர்கள் சேர்ந்து சிலுவையிலே அடித்து கொலை செய்ய முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்பார்கள். இந்த கேள்விக்கு பதிலை இயேசு கிறிஸ்து சொன்னார்.
யோவான் நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 17-18 ஆகிய வசனங்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஜீவனை யாரும் என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது, நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த அதிகாரத்தை எங்க வாங்கியிருக்கிறார்? வாசிங்கள் அந்த வசனம். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பா இருக்கிறார், ஒருவனும் என் ஜீவனை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, கொடுத்த ஜீவனை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றிருக்கிறேன். இன்னொரு இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், பிதாவானவர் எப்படி தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராய் இருக்கிறாரோ அதுபோல இயேசு கிறிஸ்துவும் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். தம்மில் தாமே ஜீவன், அதன் பொருள் என்ன? நமக்கு அந்த வல்லமை கிடையாது இல்லையா? நம்முடைய ஜீவனை விடுவதற்கும் அதை எடுக்கிறதுக்கும் நமக்கு அதிகாரம் உண்டா? உண்டா? நம்முடைய ஜீவன் எப்போ போகும் நமக்கு தெரியுமா? தெரியாது. எப்பாவது திடீர்னு புறப்பட்டு போயிடும். போனாலும் போகாது, போகாம இருந்தாலும் இருக்காது. சரி, போயிட்டா திரும்ப அழைக்க முடியுமா? முடியாது இல்ல. இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து சொன்ன 7வது வார்த்தை யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? என்ன சொன்னார்? பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஜீவனை விட்டார். விட்டாதான் அது போகும். நம்ம விடாட்டாலும் போயிடும். அவர் ஜீவனை விட்டாதான் அது போகும். அவர் விட்டார், அதனால போச்சுது, இல்லைன்னா போகாது. இந்த இயேசு கிறிஸ்து யார்? எனக்காக ஜீவன் விட்ட தெய்வம். இனி பலி வேண்டாம்ப்பா, என்னுடைய பலியின் மூலமாக நீ ரட்சிக்கப்படலாம். அவர் யார்? எனக்காக ஜீவனை விட்டவர், என்னோடு இருக்க எழுந்தவர், என்னை என்றும் வழி நடத்துகிறவர். 4வது லைன், என்னை சந்திக்க வருகிறவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு தெளிவான ஒரு வரைபடம் இந்த பாடல் வரியில் இருக்கிறது. நம்ம செய்தி அதுதான். அவர் யார்? எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தவர். ஒரு தாய் மகளுக்காக சாவானா? ஒரு தந்தை பிள்ளைக்காக சாவானா? ஒரு சகோதரன் தன் சகோதரனுக்காக ஜீவனை கொடுப்பானா? உலகத்திலே மனுக்குலம் கண்ட ஒரு மாபெரும் அன்பு எதுவென்றால் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அவர் தமக்காக இந்த உலகத்திலே வரவில்லை, உங்களுக்காகவும் எனக்காகவும் வந்தார். பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு உண்டாக்கும்படியாக வந்தார். ஏன் பாவத்திலிருந்து நமக்கு மன்னிப்பு தர வேண்டும்? ஏனென்றால் பாவிகள் பரலோகம் போக முடியாது. ஒரு மனுஷன் நோயா இருந்தா கூட பரலோகத்துக்கு போலாம், ஆனா பாவியா இருந்தா பரலோகத்துக்கு போக முடியாது. ஆகவே பாவம் தான் மனிதனுடைய பிரதானமான பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை. அந்த பிரச்சனையை பரிகரிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார்.